ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இந்தியாவில் ஆண்டுக்கு 460 கோடி டன் சரக்கு போக்குவரத்து நடைபெறுவதாக அமைச்சர் நிதின் கட்கரி பெருமிதம். சாலை உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதால் சரக்கு போக்குவரத்து செலவை குறைக்கலாம் என்று சுட்டிக்காட்டல். அதிமுகவினர் மீது தாக்குதல் நடத்தும் திமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஆட்சி முடியும் நேரத்தில் கூட விரக்தியின் விளிம்பில் உள்ள திமுகவினர் வன்முறையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் சொகுசு விடுதியில் அதிபர் ட்ரம்ப் பங்கேற்ற விருந்தில் துப்பாக்கிச் சூடு. துணிச்சலாக செயல்பட்டு அதிபரை பாதுகாப்புடன் வெளியேற்றிய பாதுகாப்பு படை வீரர்கள். ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி. 229 ரன்கள் என்ற இமாலய இலக்கை எட்டி பிடித்து ஹைதராபாத் அணி சாதனை. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவின் சரக்கு போக்குவரத்து துறை ஆண்டுக்கு 460 கோடி டன் சரக்குகளை பரிமாற்றம் செய்வதாகவும் இதனால் 2 கோடியே 20 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதாகவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சரக்கு போக்குவரத்து மாநாடு மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவில் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி காணொலியில் பங்கேற்று பேசினார். அப்போது சரக்கு போக்குவரத்துக்கான செலவை குறைத்தல், செயல்பாட்டு திறனை மேம்படுத்துதல், ஏற்றுமதியை வலிமைப்படுத்துதல், சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு ஆதரவு அளித்தல் ஆகியவற்றின் மூலமே 5 லட்சம் கோடி டாலர் பொருளாதாரத்தை நோக்கி செல்ல முடியும் என்று தெரிவித்தார். சரக்கு போக்குவரத்துக்கான கொள்கை 3 மூலம் வேகம், அளவு, நீடித்த தன்மை, தொழில்நுட்பம் ஆகியவற்றால் சரக்கு போக்குவரத்து செலவையும் குறைக்க முடியும் என்று கூறினார். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு பொருளாதாரத்தில் சரக்கு போக்குவரத்துக்கான செலவு இப்போது 14 முதல் 16 விழுக்காடாக உள்ளதாகவும் சாலை உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதன் மூலம் இதை 5 முதல் 5 விழுக்காடாக குறைக்க முடியும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார். அதிமுக செயல் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தும் திமுகவினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அதிமுக செயல் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தும் திமுகவினருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். உடுமலைப்பேட்டை தொகுதியில் தொண்டாமுத்தூரை சேர்ந்த அதிமுக கட்சி நிர்வாகி மாரிமுத்து கடந்த 24ஆம் தேதி அவரது மகனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கதிர்வேல் தேர்தல் நாளன்று தனக்கு எதிராக பணியாற்றியதை சுட்டிக்காட்டி தான் ஓட்டி வந்த காரை நிர்வாகி மாரிமுத்தின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி உயிர் மாய்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் மாரிமுத்தும் அவரது மகனும் படுகாயமடைந்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னர் அப்பகுதியில் வந்தவர்கள் படுகாயமடைந்த மாரிமுத்துவையும் அவர் மகனையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு தொண்டாமுத்தூர் அரசு பள்ளி அருகே உள்ள பேருந்து நிலையத்திற்கு அருகில் சென்றபோதும் அந்த காரையும் திமுகவினர் தாக்கியுள்ளதாக தெரிவித்தார். ஆட்சி முடியும் நேரத்தில் கூட விரக்தியின் விளிம்பில் உள்ள திமுகவினர் செய்யும் செயல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். தாக்குதலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க காவல்துறை தலைமை இயக்குநரை வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் சொகுசு விடுதியில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பங்கேற்ற விருந்தில் துப்பாக்கி சூடு நிகழ்ந்ததை அடுத்து அவரை பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றனர். அமெரிக்க அதிபர் மாளிகையில் பணிபுரியும் செய்தி தொடர்பாளர் வாஷிங்டனில் உள்ள ஹில்டன் சொகுசு விடுதியில் இரவு உணவு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். இதில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப், அவர் மனைவி மெலனியா, துணை அதிபர் ஜேடி வான்ஸ், அமைச்சர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் முன்னணி ஊடகங்களின் செய்தியாளர்களும் கலந்து கொண்டனர். அப்போது விடுதியின் மாடத்தில் துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டது. உடனடியாக விழிப்படைந்த பாதுகாப்பு படையினர் அதிபர் டொனால்டு ட்ரம்ப், அவரது மனைவி மெலனியா, துணை அதிபர் ஜேடி வான்ஸ், அமைச்சர்கள் ஸ்காட் பெசன்ட், கேஸ் பட்டேல், பீட் ஹக்கேசத், விட்காப் ஆகியோரை பாதுகாப்புடன் அழைத்து சென்று ஓர் அறையில் அடைத்தனர். விருந்து நிகழ்ந்த அறையில் உணவு பரிமாறுபவர்களும் செய்தியாளர்களும் மேசைகளின் கீழே ஓடி ஒளிந்தனர். இந்த துப்பாக்கி சூட்டை அடுத்து விடுதி வளாகத்தை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு படையினரின் துணிச்சலான செயல்பாட்டை அதிபர் ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். அவர் ட்ரூத் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள பதிவில் டிசி, சீக்ரெட் சர்வீஸ், சட்ட அமலாக்கத்துறை ஆகியன சிறப்பாக செயல்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் விரைவாகவும் துணிச்சலாகவும் செயல்பட்டதாகவும் துப்பாக்கியால் சுட்டவனை பிடித்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
ஜெய்ப்பூரில் நடைபெற்ற 36வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் 36வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 228 ரன்கள் குவித்தது. இதில் அதிகபட்சமாக வைபவ் சூரியவன்ஷி 103 ரன்களும் த்ருவ் ஜூரல் 51 ரன்களும் சேர்த்தனர். பந்து வீச்சு தரப்பில் ஹைதராபாத் அணியின் இஷான் மலிங்கா 2 விக்கெட்டுகளும் பேட் கமின்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதன் பின்னர் 229 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 18.3 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 229 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. இதில் அதிகபட்சமாக ஈஷான் கிஷன் 77 ரன்களும் அபிஷேக் சர்மா 57 ரன்களும் சேர்த்து ஹைதராபாத் அணியின் வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இந்த வெற்றியின் மூலம் ஹைதராபாத் அணி IPL கிரிக்கெட் தொடரில் தனது 5வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்தியாவில் தனியார் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட முதல் ராக்கெட்டை தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கொடியசைத்து ஏவுதளத்திற்கு அனுப்பி வைத்தனர். தெலுங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள ஸ்கைரூட் என்னும் நிறுவனம் விக்ரம்-1 என்ற ராக்கெட்டை தயாரித்துள்ளது. இது இந்தியாவிலேயே தனியாரால் தயாரிக்கப்பட்ட முதல் ராக்கெட் என்னும் பெருமையை பெற்றுள்ளது. இந்த ராக்கெட் வரும் மாதங்களில் ஆந்திரத்தின் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இதற்காக அந்த ராக்கெட்டின் பாகங்களை அங்கு அனுப்பி வைக்கும் விழா ரங்காரெட்டியில் நடைபெற்றது. இதில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, தொழில்துறை அமைச்சர் ஸ்ரீதர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு ராக்கெட்டை ஏவுதளத்திற்கு கொடியசைத்து அனுப்பி வைத்தனர். இந்த ராக்கெட் குறித்து ஸ்கைரூட் நிறுவனத்தின் நிறுவனங்களில் ஒருவரும் இதன் தலைமை செயல் அதிகாரியுமான பவன்குமார் சந்தனா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்தியாவில் தனியார் ராக்கெட் தயாரிப்பு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் இதன் மூலம் உலக அளவில் செயற்கைக்கோள்களின் ஏவுதளமாக இந்தியா செயல்பட வாய்ப்பு அமைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தலில் தனது தொகுதியில் கள்ள வாக்குகள் அளிப்பதற்காக வெளியாட்களை பேருந்துகளில் பாஜக அழைத்து வந்துள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளில் தேர்தல் நிறைவு பெற்றுள்ள நிலையில் 2ஆம் கட்டமாக 142 தொகுதிகளில் ஏப்ரல் 29ஆம் நாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் இப்போதைய முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி போட்டியிடும் பவானிபூரும் ஒன்றாகும். 2021ஆம் ஆண்டு நந்தி கிராமத்தில் சுவேந்தி அதிகாரியிடம் தோற்ற மம்தா அதன் பின் பவானிபூர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனால் இந்த முறை சுவேந்து அதிகாரி நந்தி கிராமம், பவானிபூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ஜூக்லியில் திரிணாமுல் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் மம்தா பானர்ஜி உரையாற்றினார். அப்போது தான் போட்டியிடும் தொகுதியில் கள்ள வாக்களிப்பதற்காக பாஜகவினர் பேருந்துகளில் வெளியாட்களை அழைத்து வந்துள்ளதாகவும் அவர்களுக்கு தான் இனிப்பு வழங்கப் போவதாகவும் கூறினார். வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக தான் வழக்கு தொடுக்கப் போவதாகவும் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். அதன்பின் கட்சி தொண்டர்களுடன் மம்தா பானர்ஜி நடைப்பயணமாக சென்று வாக்கு சேகரித்தார். நிதி ஆயோக் துணைத் தலைவராக அசோக் குமார் லாகிரியையும் அவருடன் 5 முழு நேர உறுப்பினர்களையும் மத்திய அரசு நியமித்துள்ளது. நாட்டில் பொருளாதார திட்டமிடுதலுக்கான நிதி ஆயோக் அமைப்புக்கு புதிய துணைத் தலைவராக அசோக் குமார் லாகிரியை மத்திய அரசு நியமித்துள்ளது. பொருளியல் வல்லுநர் KV ராஜு, எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குனர் ஸ்ரீனிவாஸ், அறிவியல் தொழில்நுட்பத்துறை செயலர் அபய் கரண்டிகர், அறிவியலாளர் கோவர்தன் தாஸ், முன்னாள் அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா ஆகியோர் நிதி ஆயோக் அமைப்பின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தீய சக்தி திமுக மீண்டும் தலையெடுத்து விடாமல் தடுத்து நிறுத்துவோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நிறைவடைந்தது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் நல்லாட்சி மலர வேண்டும் என்பதற்காக கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்குப்பதிவை உறுதி செய்துள்ள தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு பகல் பாராமல் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்குப்பதிவு நாள் வரை சுற்றி சுழன்று பணியாற்றிய அதிமுக மற்றும் கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கோடான கோடி மக்களின் பேர் ஆதரவோடு மகத்தான வெற்றி பெற்று தீய சக்தி திமுக மீண்டும் தலையெடுத்து விடாமல் தடுத்து நிறுத்துவோம். இதுதான் தன்னலன் பாராமல் நமக்காக உழைத்த, நாட்டுக்காக உழைத்த புரட்சி தலைவருக்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் நாம் செலுத்தும் நன்றி கடன் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆந்திர மாநிலத்தில் கோடை வெயிலின் தாக்கத்தை கட்டுப்படுத்த ஆன்டி ஸ்மோக் கன் மூலம் தண்ணீர் தெளிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வெப்பத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள மக்கள் இளநீர், குளிர்பான கடைகளை நாடி வருகின்றனர். மேலும் விஜயவாடா மாநகராட்சி கடும் கோடை வெயில் இருந்து பொதுமக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஆன்டி ஸ்மோக் கன் மூலம் தண்ணீர் தெளிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனால் மக்கள் சாலையில் சிரமமின்றி சென்றனர். சாலைகள் மற்றும் காற்றில் உள்ள வெப்பத்தை குறைத்து வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து நிவாரணம் அளிப்பதே இதன் நோக்கமாக கருதப்படுகிறது. சமூகத்தில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் மனநலம் என்று ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ரவி தெரிவித்துள்ளார். சென்னை ஆவடி அடுத்த பருத்திப்பட்டு பகுதியில் புதிய மனநல மருத்துவமனை தொடங்கப்பட்டது. மெய் மருத்துவமனை என பெயரிடப்பட்டுள்ள இந்த மனநல மருத்துவமனையை ஓய்வு பெற்ற காவல்துறை IPS அதிகாரி ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், சமுதாயத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் மனநலம் என்று, அதனை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும் எனவும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவமனை நிறுவனரான டாக்டர் மெய்கண்டான், காய்ச்சல், பல்வலி, தலைவலிக்கு அனைவரும் உடல்நல மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது போல மனப்பதற்றம், மனப்பிரச்சனைகள், போதை பழக்கத்திற்கு மனநல மருத்துவமனையை அணுகி சரி செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். அதுதான் இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டதற்கான நோக்கம் எனவும் குறிப்பிட்டார். இப்போ இங்கே மெய் மருத்துவமனைன்னு எங்களோட கிளினிக்கே அப்கிரேட் பண்ணிட்டு ஒரு 15 பெட்டு போட்டு மனநல மருத்துவமனை ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த மருத்துவமனையோட நோக்கம் பார்த்தீங்கன்னா, மனநலமும் எப்படி காய்ச்சல், பல்வலி, தலைவலிக்கு எல்லாரும் உடல்நல மருத்துவரை பார்த்து அவங்கள சரி செஞ்சுக்கிறாங்களோ, அதே மாதிரி மனநல மருத்துவத்துக்கும் மனப்பதட்டம், மன அழுத்தம், மனசோர்வு நோய், மனச்சிதைவு நோய், இந்த மாதிரி எந்த மனநல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது குடிப்பழக்கம், போதை பழக்கம், வேறு எந்த போதை பழக்கம், புகைப்பழக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து அவங்க எல்லாம் மீண்டு வரத்துக்கும் மறுவாழ்வுக்கும் மனநல மருத்துவத்தை அணுகி அவங்க எல்லாம் அவங்க பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு நிம்மதியாக வாழலான்றது தான் எங்கள் மனநல மருத்துவமனையோட மொத்த நோக்கமே. மெய் மருத்துவமனை இன்றைக்கி தான் ஏப்ரல் 25 இந்த சனிக்கிழமை அன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறோம். சீஃப் கெஸ்ட்டாக நம்ம டாக்டர் M. ரவி IPS சார் வந்தாங்க. மிக்க நன்றி. பெண்ணாகரம் அருகே தெரு நாய்கள் துரத்தியதால் விவசாய நிலத்திற்குள் புகுந்த புள்ளிமானை நிலத்தின் உரிமையாளர் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த கருங்கல்மேடு கிராமத்திற்குள் புகுந்த புள்ளிமானை தெரு நாய்கள் கடித்து காயப்படுத்தியது. இதனை கண்ட விவசாய நிலத்தின் உரிமையாளர் மணி என்பவர் உள்ளூர் பொதுமக்களுடன் இணைந்து தெரு நாய்களிடமிருந்து மானை மீட்டார். அதன் பின்னர் வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினரிடம் விவசாயி மணி புள்ளிமானை ஒப்படைத்தார். பிரபல பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமாரின் மகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய மர்ம நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பிரபல பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் கடந்த ஆண்டு அக்டோபரில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் தனது மகளுக்கு நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பகிர்ந்து கொண்டார். தனது 13 வயது மகள் நிதாரா ஆன்லைன் கேம் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு மர்ம நபர் அவரிடம் பாலியல் ரீதியான புகைப்படங்களை கேட்டு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். உடனடியாக நிதாரா தனது தாய் ட்விங்கிள் கண்ணாவிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அக்ஷய்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் மகாராஷ்டிர சைபர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தொழில்நுட்ப ஆதாரங்கள் மற்றும் டிஜிட்டல் கண்காணிப்பு மூலம் தற்போது அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரையில் அரசு பேருந்தில் 1/2 கிலோ மல்லிகைக்கு பேருந்து நடத்துனர் கட்டணம் வசூலித்த காட்சி சமூக வலைதளத்தில் பேசுபொருளாகியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சேக்கிப்பட்டியை சேர்ந்த விவசாயி சந்தோஷ் என்பவர் தனது தோட்டத்தில் விளைந்த மல்லிகை பூவை ஒரு பையில் போட்டு மேலூரில் விற்பனைக்கு கொண்டு சென்றார். இதற்காக சிறுகுடியில் இருந்து மேலூர் சென்ற அரசு டவுன் பேருந்தில் ஏறினார். அவரிடம் இருந்த 1/2 கிலோ மல்லிகை பூவிற்கு ரூபாய் 13 சுமை கட்டணமாக பேருந்து நடத்துனர் வசூலித்ததாக தெரிகிறது. இது குறித்து அவர் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டு வேதனை தெரிவித்துள்ளார். அதில் 10 கிலோ எடையுள்ள பொருட்களுக்கு மட்டுமே 13 ரூபாய் கட்டணம் வாங்க வேண்டும் என்ற விதிமுறை இருக்கும்போது சிறிய அளவில் கொண்டு செல்லும் மல்லிகை பூவுக்கு கட்டணம் வசூலிப்பதால் விவசாயிகள் வேதனை அடைகின்றனர். இதுபோன்று வசூலிப்பதை நிறுத்தாவிட்டால் விவசாயிகள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. கர்நாடகத்தில் தூத்துக்குடி செல்லும் ரயிலில் புகையிலை எடுத்து சென்ற நபரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர்.
கர்நாடக மாநிலம் மைசூரிலிருந்து தூத்துக்குடி செல்லும் ரயிலில் தமிழக அரசினால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக ரயில் பாதுகாப்பு படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து கோவில்பட்டி ரயில்வே நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் இரும்பு பாதை பாதுகாப்பு போலீசார் தூத்துக்குடி செல்லும் மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து இறங்கிய பயணிகளிடம் சோதனை நடத்தினர். அப்போது கோவில்பட்டு அருகே உள்ள வடக்கு திட்டங்குளத்தினை சேர்ந்த மாரிமுத்து என்பவர் கொண்டு வந்த பைகளை சோதனை செய்த போது அதில் புகையிலை பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலை பொருட்களின் மதிப்பு 1 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. கூவாகம் கிராமத்தில் அமைந்துள்ள கூத்தாண்டவர் திருக்கோவிலில் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் பங்கேற்பதற்காக உலகம் முழுவதிலிருந்தும் திருநங்கைகள் விழுப்புரத்தில் குவிந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகில் உள்ள கூவாகம் கிராமத்தில் அமைந்துள்ள கூத்தாண்டவர் திருக்கோவிலில் 18 நாட்கள் நடைபெற்ற மகாபாரத போரை நினைவு கூறும் விதமாக 18 நாட்கள் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த 14ஆம் தேதி சித்திரை திருவிழா தொடங்கியது. வருகின்ற 28ஆம் தேதி திருநங்கைகள் தாலி கட்டும் நிகழ்வும் 29ஆம் தேதி தேரோட்டமும் திருநங்கைகள் தாலி அறுக்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் திருவிழாவில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு வெளிநாடுகளிலிருந்தும் திருநங்கைகள் விழுப்புரத்திற்கு வருகை புரிகின்றனர். உலகம் முழுவதிலிருந்து வரும் திருநங்கைகளுக்காக விழுப்புரத்தில் கலை நிகழ்ச்சிகள், அழகி போட்டிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக நாளை தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பின் சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான மிஸ் திருநங்கை அழகி போட்டியும் கலை நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 28ஆம் தேதி மிஸ் கூவாகம் அழகி போட்டி நடைபெற உள்ளது. இது குறித்து சென்னையிலிருந்து விழுப்புரத்திற்கு வருகை புரிந்த திருநங்கை பூஜா தெரிவிக்கையில், ரஷ்யாவுடன் போர் புரிந்து வரும் உக்ரைனுக்கு நிதி உதவி வழங்க ஐரோப்பிய யூனியன் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்யாவுடன் கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக கடும் போர் புரிந்து வரும் உக்ரைன் நாடு கடுமையான நிதியை நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. அவர்களுக்கு புதிய உயிர் கொடுக்கும் வகையில் சுமார் ரூபாய் 10 லட்சம் கோடி நிதி உதவி வழங்க ஐரோப்பிய யூனியன் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிதி உதவிக்கு முட்டுக்கட்டை போட்டு வந்த ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பன் சமீபத்திய தேர்தலில் தோல்வியை தழுவினார். இதையடுத்து அங்கு அமைந்த புதிய அரசு இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. இந்த நிதி உதவி குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறுகையில், இந்த நிதி எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நிம்மதி. இருப்பினும் இது முழுமையானது அல்ல. எங்களின் ஆயுத தொழிற்சாலைகளின் முழு திறனில் 60% மட்டுமே இந்த நிதியால் பயன்படுத்த முடியும். மின்சார கட்டமைப்பு சீரமைக்க இன்னும் கூடுதல் நிதி தேவைப்படுகிறது என்று தெரிவித்தார். தற்போது இந்த நிதி உக்ரைனுக்கு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளதாகவும் பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். பெரியமேட்டில் ரோடு நடுவில் இருக்கும் டிவைடரில் குடிபோதையில் வடநாட்டு இளைஞர் படுத்து உறங்கியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு ஸ்டேடியம் காவல் நிலையம் அருகில் வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் அதிகமான குடிபோதையில் டிவைடரில் படுத்து உறங்கியுள்ளார். இதை கண்ட போக்குவரத்து காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரை இறங்கி வர சொல்லி வற்புறுத்தினர். ஆனால் அவர் எதையும் காதில் வாங்காமல் படுத்து உறங்கினார். இதன் பின்னர் போக்குவரத்து காவல்துறையினர் சாலையின் ஓரமாக படுக்க வேண்டியதுதானே என கூறி அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இதையடுத்து போதை ஆசாமியை அழைத்து ஓரமாக விட்டனர். நேற்றைய முன்தினம் தேர்தல் காரணமாக டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு இருந்த நிலையில் தற்போது திறந்ததை அடுத்து குடிபோதை ஆசாமிகள் சாலையில் விழுந்து கிடப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. வேடந்தவாடி கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் ஆலயத்தில் 25ஆம் நாள் அபிமன்யு செய்த அசகாய போர் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி கிராமத்தில் உள்ள கூத்தாண்டவர் ஆலயத்தில் 204ஆம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்றது. இந்நிகழ்வில் அபிமன்யு செய்த அசகாய போர் நிகழ்ச்சியில் கூத்தாண்டவர் சிறப்பு பூஜை, பூக்கரகம் ஊர்வலம் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதன் பின்னர் மாணவர்களின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரம் ஆதீன கர்த்தர் விரைவில் நலம் பெற வேண்டி சிறப்பு பூஜைகளும் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டநாதர் கோவில் புதன்கிழமை நடைபெற்ற திருமுலைப்பால் விழாவில் கலந்து கொண்ட ஆதீன கர்த்தருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து கடலூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தர்மபுரம் ஆதீன கர்த்தரை மருத்துவர் அருண் பிரசாத் பரிசோதனை செய்ததில் இருதய இரத்த குழாயில் அடைப்பு இருப்பது கண்டறியப்பட்டு ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சிகிச்சைக்கு பின்னர் தர்மபுரம் ஆதீனம் நலமுடன் உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தர்மபுரம் ஆதீன கர்த்தர் விரைவில் நலம் பெற வேண்டி தர்மபுரம் ஸ்ரீ குரு ஞான சம்பந்தர் உதவி பெறும் தொடக்க
தொடக்கப்பள்ளியில் உள்ள ஸ்ரீ ஞான விநாயகர் கோவில் முன்பு சிறப்பு பூஜைகளும் யாகங்களும் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ ஞான விநாயகருக்கு பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை நடத்தினர். முடிவில் தர்மபுரம் ஆதீன கிராமங்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் ஆண்டுக்கு 460 கோடி டன் சரக்கு போக்குவரத்து நடைபெறுவதாக அமைச்சர் நிதின் கட்கரி பெருமிதம். சாலை உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதால் சரக்கு போக்குவரத்து செலவை குறைக்கலாம் என்று சுட்டிக்காட்டல். அதிமுகவினர் மீது தாக்குதல் நடத்தும் திமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஆட்சி முடியும் நேரத்தில் கூட விரக்தியின் விளிம்பில் உள்ள திமுகவினர் வன்முறையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் சொகுசு விடுதியில் அதிபர் ட்ரம்ப் பங்கேற்ற விருந்தில் துப்பாக்கிச் சூடு. துணிச்சலாக செயல்பட்டு அதிபரை பாதுகாப்புடன் வெளியேற்றிய பாதுகாப்பு படை வீரர்கள். ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி. 229 ரன்கள் என்ற இமாலய இலக்கை எட்டி பிடித்து ஹைதராபாத் அணி சாதனை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.